எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அவரைப்பருப்பு குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கிலோ மொச்சப்பருப்பு, கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு பட்டை லவங்கம் போட்டு பொரிஞ்சதும் நம்ம 1-2 தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிடுறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிடுறேன். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்குள்ள மிளகாத்தூள் மசாலா எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காய் நல்லா வதங்குற அளவுக்கு கிளறி விடலாம். இப்போ இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மசாலாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள், எல்லாமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். மொத்தமாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது 1 கப் தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் ஒரு கொதி வந்ததுமே நாம் எடுத்து வச்சுருக்கிற மொச்சப்பருப்பில் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். மிச்சத்தை அப்படியே வைக்கலாம். அதை கடைசியாக சேர்த்துக்கலாம் இருக்கிறத. இப்போ கத்திரிக்காயும் இந்த பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பாதிக்கு மேலே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிச்ச பருப்பையும் இதோடு சேர்த்துடலாம். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த டிப்ஸு. மொத்தமாக ஒரே நேரத்துக்கு கொட்டிட்டோன்னா குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் முதல்ல போட்டு 3/4 பாகம் வெந்த பின்னாடி இருக்கிற பருப்பை சேர்த்துடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் உடனே சேர்த்துடலாம். தேங்காய் கொதிக்கவும் அந்த மொச்சை பருப்பு நம்ம கடைசியாக போட்டது வேகவும் சரியாக இருக்கும். இது நம்ம பச்சை மொச்சக்காயிலிருந்து எடுத்த பருப்புன்றதுனால சீக்கிரம் வெந்து போயிடும். இதுவே காஞ்ச பருப்புனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் தேங்காயும் கொதிச்சிடுச்சு. நம்ம போட்ட அவரைப்பருப்பும் வெந்து வந்துடுச்சு. ஒரு 3/4 பாகம் வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இருக்கிற சூட்லேயே மிச்சமாக வெந்து போயிடும். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சூடான சாதத்தோடு தான் இதை சாப்பிட போகிறேன். இந்த குழம்பு எல்லாத்துக்கும் சேரும். சாதம், இட்லி, தோசை, பூரி, களி எல்லாத்தோடவும் சேரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் இருக்கும்போது நிறைய செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.